السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا ولعبا ذلك بأنهم قوم لا يعقلون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய இறுதித்தூதர் நம் ஆரியூர் தலைவர் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவிலே இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கடந்த வார ஜும்மாவுடைய பயானாக யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ, அவர்கள் தன்னுடைய தொழுகையை எந்த அளவுக்கு சரிவர தொழ வேண்டும், தொழுகையிலே எவ்வளவு கவனத்தோடு தொழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்று மக்ரிபுக்கு பிறகு பரிசாக கிடைத்த தொழுகையை குறித்து நடந்த நிகழ்வு, மேராஜுடைய நிகழ்வு இருப்பதால் அந்த மேராஜுடைய பரிசாக நமக்கு கிடைத்த அந்த தொழுகையை நாம் எந்த அளவுக்கு எல்லா நேரங்களிலேயும் எல்லா காலகட்டங்களிலேயும் பின்பற்றுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கடந்த வாரம் தொழக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசம், இப்பொழுது சொல்லப்படக்கூடிய உபதேசம் தொழாதவர்களுக்கு, பள்ளிவாசலுக்கு வராதவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசம். நாங்கள் தான் ஜும்மாவுக்கு வந்துட்டோமே, எங்களுக்கு ஏன் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜும்மாவுக்கு வருவது மட்டும் கடமை அல்ல. இதை தாண்டி மேராஜுடைய பரிசாக நமக்கு கிடைத்தது ஜும்மா மட்டுமல்ல, ஜும்மா பின்னால் தான் கடமையாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது ஐவேளை தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை. இந்த ஐவேளை தொழுகையை தான் சரியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 50வது வயதிலே மேராஜுடைய பயணத்தின் பரிசாக பெற்று வந்தார்கள். அல்லாஹ் மேராஜுடைய பயணத்திலே 3 பரிசை கொடுத்தான். ஒன்று தொழுகை, இரண்டாவது பக்ரா சூராவிலே வரக்கூடிய கடைசி 2 ஆயத்துகள், ஆமன ரசூல் என்பதாக ஆரம்பிக்கும் அந்த 2 ஆயத்துகள். மூன்றாவது பரிசு, என்னுடைய உம்மத்திலே யார் பெரும் பாவங்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தௌபா கேட்டால் இறை நிராகரிப்புக்கு மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு கடவுளை வணங்குவதற்கு மன்னிப்பு கிடையாது. அது அல்லாமல் ஒருவர் பெரும்பாவம் செய்கிறார் என்று சொன்னால், அதற்காக வேண்டி தௌபா கேட்கிறார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த 3 பரிசுகள் நமக்கு கிடைத்தது. அதிலே முதலாவதாக நமக்கு கிடைத்தது இந்த தொழுகை, ஐவேளை தொழுகை.
இந்த தொழுகையை குறித்து அல்லாஹ் தஆலா திருமறையில் பேசும்போது பல்வேறு இடங்களிலே பேசுகிறார். அகீமுஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள். பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை இந்த முஃமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. ஃபஜ்ருடைய தொழுகை இந்த நேரம், லுஹருடைய தொழுகை இந்த நேரம், அஸ்ர், மக்ரிப், இஷா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் என்பதாக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. நாம ஒரு நேரத்தில் ஃபஜ்ர் தொழ முடியாது. நம்ம எந்திரிக்கிற நேரம் தான் நமக்கு ஃபஜ்ர். காலையில் நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ ஃபஜ்ர். 8 மணிக்கு எந்திரிச்சா அப்போ ஃபஜ்ர் தொழுகிறோம், 10 மணிக்கு எந்திரிச்சா அப்போ ஃபஜ்ர் தொழுகிறோம். கடமையாது, அது ஃபர்லாக நிறைவேறுமா? நிறைவேறாது. அது கலாவாக கலாவாக நிறைவேறும், அதாவாக நிறைவேறாது. ஃபஜ்ருக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது. சூரியன் உதயமாவதற்குள்ளாக தொழ வேண்டும். ஆரம்ப நேரம் சுபஹ் சாதிக் என்பதாக சொல்லுவார்கள். வானத்தில் ஒரு விதமான ஒரு வெள்ளை கோடு வரக்கூடிய அந்த நேரம், அதான் பாங்க சொல்றாங்க. அதை பார்த்து தான் பாங்க சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம். புகருடைய தொழுகை இந்த நேரத்தில் தொழுகிறோம், அசருக்கு ஒரு நேரம், மகரிபுக்கு ஒரு நேரம், இஷாவுக்கு ஒரு நேரம். தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் நீங்கள் தொழுது விடுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், விரிவாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். இந்த வார்த்தையில் 5 வக்து தொழுகையும் வந்துடும். பகல் நேரத்தில் 2 தொழுகை, லுகர், அசர். இரவு நேரத்தில் 3 தொழுகை, மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறார். ஐவேளை தொழுகையை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா இப்படி பேசுவான், கத் அஃப்லஹல் முஃமினூன். யார் வெற்றியாளர்கள் என்று சொன்னால் முஃமின்கள் வெற்றியாளர்கள். எந்த முஃமின்கள்? யார் தொழுகையை அச்சத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ அந்த முஃமின்கள் வெற்றியாளர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையிலே தொழுகையை குறித்து மிக அழகாக, மிக சிறப்பாக அல்லாஹ் தஆலா சிலாகித்து பேசுவான். தொழுகையை குறித்து குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பல்வேறு வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மஸ்ட். ஒருவன் வயது பூர்த்தியாகிவிட்டான் என்று சொன்னால், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முதலாவது அவர்கள் மீது கடமையாவது எது? தொழுகைதான். ஜகாத்தோ ஹஜ்ஜோ நோன்போ அவர்கள் மீது கடமையாவது கிடையாது. ஒரு ஆணோ பெண்ணோ வயது வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது முதலாவது கடமையாவது தொழுகை. அன்னைக்கு ஆரம்பிச்ச தொழுகை எது வரைக்கும் நிறுத்தக்கூடாது? மௌத்தாகிற வரைக்கும் நிறுத்தக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் மீது முதலாவதாக கடமையாகுவது தொழுகை. அவன் கடைசி காலகட்டம் வரைக்கும் தொழ வேண்டும். இடையில நிறுத்தமே இருக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், தொழுதுகிட்டே இருக்கணும். எந்த காரணத்தையும் யாரும் சொல்ல முடியாது. எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, நிறைய பிஸ்னஸ் இருந்துச்சு, இங்கே வேணாம் சொல்லலாம். ஏங்க தொழுகைக்கு வரல அசர்த்து கேட்டா, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், வியாபாரத்தினால வர முடியல, நிறைய கூட்டம் வந்துருச்சு, நம்மள்கிட்டலாம் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? எந்த காரணத்தையும் அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான். வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனை நாம் படைத்ததனுடைய அசல் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதுதான். அடுத்து வாழ்வது, சாப்பிடுவது, இருப்பது எல்லாம் அடுத்த கட்டம். அல்லாஹ் மனிதனை படைத்ததனுடைய அசல் நோக்கம் தொழுகை, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதான் அசல் நோக்கம். நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி, ஜீவாதாரம் செய்வதற்காக வேண்டி சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகிறோம், படுக்கிறோம், தூங்குகிறோம், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் மனிதனின் மீது முதலாவது கடமையாக்கப்பட்டது தொழுகை, கடைசியாக கடமையாக்கப்பட்டதும் தொழுகை. முதலில் இவன் தொழுவான், கடைசியில் இவன் மூத்தாகிவிட்ட பிறகு 4 பேர் நின்று இவருக்கு தொழ வைப்பார்கள். அதுதான் ஜனாசா தொழுகை. ஒரு மனிதனுடைய ஆரம்பமும் தொழுகையாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய முடிவும் தொழுகையாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான்
அல்லாஹ்விடத்தில் இந்த அமைப்பை வைத்திருக்கிறான். இது மட்டுமல்ல, மரணமாகிவிட்டோம், நாளை மறுமையிலே முதலாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகைதான். நீ தொழுதாயா என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்பான். ஆக ஒரு மனிதனுடைய ஆரம்பம், முடிவு, நாளை மறுமை நாளுடைய தொடக்கம் எதுவாக இருந்தாலும் நீ அல்லாஹ்வை வணங்கினாயா, நீ அல்லாஹ்வை தொழுதாயா? எல்லாம் காதில் கேட்டுட்டு தானே இருக்கிறோம். கேட்குறீங்களா இல்லையா? கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு போயிடக்கூடாது. 5 வேளை தொழுகைக்கு வரணும். ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு தொழுகைக்கும் வந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த இஸ்லாத்தை யாராலும் அசைக்க முடியாது. இஸ்லாம் இஸ் பெஸ்ட் ரிலீஜியன் சொல்லுவார்கள். இஸ்லாத்தை போன்று ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை இந்த உலகத்தில் யாரும் தந்துவிட முடியாது. மிக அற்புதமான மார்க்கத்தை நாம் கேட்காமலே அல்லாஹ் தஆலா வரமாக நம்முடைய கையிலே தேடி வந்து கொடுத்திருக்கிறான். பெஸ்ட் ரிலீஜியன், பட் முஸ்லிம் இஸ் வேஸ்ட் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் அதை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் சரியான முறையில் இல்லை என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்தை யாராலும் குறை சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மார்க்கம் இஸ்லாம். முஸ்லிம்களை சொல்லுவார்கள். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை வைத்து இஸ்லாத்தை சில நேரத்தில் குறை சொல்லுவாங்க. அது கூட யாரால் வந்த தவறு? மனிதனால் வரக்கூடிய தவறினால் ஒரு மதத்திற்கு, ஒரு மார்க்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. கடைநூலில் பார்த்தீங்களா, இதை பேசினா கூட தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் கடைநூலில் ஒரு பொண்ணு, இஸ்லாமிய பொண்ணு, டான்ஸ் ஆடுறாங்க, அது ஆடுறாங்க, இது ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்க, கண்டனத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன மட்டும் கேட்பீங்களா? அவங்கள கேட்க மாட்டீங்களா? இவங்களை கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு உலகமே என்ன செய்யுதுன்னா இப்படி தான் போயிட்டு இருக்கு. உலகமே அடுத்தவனை கை காமிச்சிட்டு போகுது. நம்மளே தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். அவன் செய்யல, இவன் செய்யலன்றதுக்காக வேண்டி நம்மளை அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டான். நம்மளை தான் கேட்பான். நீ செய்த நன்மைக்கு உனக்கு நன்மை, நீ செய்த பாவத்திற்கு உனக்கு தீமை. இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய பட்டியல். அதனால நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய ஒழுக்கத்தை சரி செய்து கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தொழுகை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஐவேளை தொழுகையை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம்? பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் பள்ளிவாசலுக்கு கண்டிப்பாக வந்து தொழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இதான் ஆதைத்தும் இலசலாத்தி தஹதுஹா ஹுஸுவம் வலைபா. தொழுகைக்காக வேண்டி மோதினார் அழைக்கிறார், பாங்க சொல்லுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். இது பொதுவான தொழுகையை சொல்கிறேன், ஐவேளை தொழுகையை சொல்கிறேன். தொழுகைக்காக வேண்டி ஒரு மனிதர் பாங்கு சொல்லப்பட்டும் அதை தன்னுடைய காதிலே கேட்டும் பள்ளிவாசலுக்கு வராமல் அவர் கேலி கிண்டலிலே ஈடுபடுகிறார், விளையாட்டுகளிலே ஈடுபடுகிறார், தொழில் துறையிலே ஈடுபடுகிறார் என்று சொன்னால் நாளைக்கு அன்னதும் கோமல் லாயாக்கிலும் அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் அறிவில்லாத கூட்டம் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஜும்மாவுக்கு தனியாக அல்லாஹ் பேசுகிறான். ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் உடனடியாக பள்ளிவாசலுக்கு விரைஞ்சுவாங்க, கடையெல்லாம் மூடிடுங்க, அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது, அந்த 1 மணி நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனையும் ஹராம். இதற்கு விரிவுரை எழுதும்போது எழுதுவார்கள், அந்த 1 மணி நேரத்தில் வியாபாரம் செய்யணும் பார்த்தீங்களா, அது அத்தனையும் ஹராம். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லிவிட்டால், ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் கடையை அடைத்து விடுங்கள் அல்லாஹ் பேசுகிறான். உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அல்லாஹ் பேசுகிறான். பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ஒரு கட்டளையை நமக்கு விட்டு விட்டான் என்று சொன்னால், அதை மீறி நாம் ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் அது பாவம், அது குற்றம். அப்படி மீறி நாம் வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் அந்த வியாபாரம் ஹராம் என்பதாக அத்தனை முஃபஸ்ஸிரீன்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். பல பயான்களிலே நாம் சொல்லிவிட்டோம். முஸ்லிம்கள் கடையை அடைக்கப் போவதில்லை என்பது உறுதியாக இருக்கிறார்கள். கடையெல்லாம் அடைக்க மாட்டாங்க, நாங்கள் மாற்றி விட்டு வந்துக்குவோம். இங்கே 1:15 அங்கே தொழுவோம், 1:30 மணிக்கு இங்கே வந்துடுவோம். எப்படியோ நாங்கள் தொழுகைக்கு வரோம்ல, அப்படி கூட கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கிறது. அங்கே 1:15 இங்கே 1:30, அது கூட கூடாது. அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது ஹஜ்ரத்துடைய கட்டளை அல்ல, பள்ளிவாசல் முத்தவலியுடைய கட்டளை அல்ல.
அல்லாஹ்வுடைய கட்டளை. வியாபாரத்தை விட்டு இல்லைங்க நான் மாத்திட்டு வந்துடுவேன், மாத்திட்டு கூட வரக்கூடாது, நல்லா பேசுகிறேன். அந்த நேரத்தில் நீங்க கடையை அடைக்க வேண்டும். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழமைகள் எல்லாம் ஊர் பக்கம் இருந்துச்சு, இன்னைக்கு ஊரும் கெட்டு போயிருச்சு. ஊர் பக்கமும் கெட்டு போயிட்டாங்க. நகரத்துல தான் கெட்டு போனாங்கன்னா ஊர் பக்கத்துலையும் கெட்டு போயிட்டாங்க. அங்கேயும் மாதிரியான நிலைமைகள்லாம் வந்துருச்சு. சிட்டியில் அப்படி இருக்கிறாங்களா, நாங்கள் இருக்கக்கூடாதா, அவங்களும் முஸ்லீம்கள் தானே நாங்களும் முஸ்லீம்கள் தானே அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அன்புமிக்கவர்களே, மீண்டும் மீண்டும் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பதற்காக ஒன்று சொல்கிறேன். வாங்க சொல்லப்பட்டு விட்டால், ஜும்மா வாங்க சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும், கடையை அடைத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இது, என்னுடைய கட்டளை அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய இமாம்களுடைய கட்டளை அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்பது உங்களுடைய கட்டளை. அதை எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதனால அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்படி ஐவேளை தொழுகையை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். யார் ஒருவர் வாங்க சொல்லப்பட்டு பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ அவர்கள் அறிவில்லாத கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அன்புமிக்கவர்களே, தொழுகை என்பது நம்ம மீது நேரம் குறிப்பிடப்பட்டு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹாஃபிலு அல ஸலவாத்தி, தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். தொடர்ந்து தொழுங்கள் என்பதாக சொல்லுகிறான். தொடர்ந்து தொழுங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனையில நம்ம இருக்கிறோம். கொஞ்ச நஞ்ச பிரச்சனை இல்லைங்க. ஓவரால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு, எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கு. தொழுகை மட்டும் என்று சொன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட நமக்கு எந்த கவலையும் இருக்காது என்று சொன்னால் அல்லாஹ்வுடன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையில யார்கிட்ட பேசுறோம்? அல்லாஹ்வுடன் பேசுகிறோம். மனக்கவலையாக இருக்கிறது தொழுவுங்கள், பணக்கவலையாக இருக்கிறது தொழுவுங்கள். மன கஷ்டம் பண கஷ்டம் அத்தனைக்கும் தொழுகை தான் மருந்து. வேற எங்கே நீங்க மருந்து எல்லாம் கிடைக்காது. கிடைக்கும், அது இடைக்கால நிவாரணமாக இருக்கும். முழு நிவாரணம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகை தான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையின் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் மூலமாக கண்குளிர்ச்சி இருக்கிறது என்பதாக சொல்வதால் ஒரு மனிதர் தொழுகையை நேயமாக தொழுதார் என்று சொன்னால் கண் குறைபாடுகள் அவருக்கு ஏற்படாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த கண்ணை வெளிச்சமாக நூறாக எப்பொழுதும் வைத்திருப்பார். ஒரு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 95 வயசு தாத்தா, 100 வயசு தாத்தா, 100 வயசு பாட்டி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராதா ராதிமா என்ன செய்வாங்க? குர்ஆன் அந்த வயசுல கண்ணாடி போடாம ஓதுவாங்க இல்லையா? இன்னைக்கு 10 வயசு பையன் கண்ணாடி போடுறான். 10 வயசுல தொழுகை கடமையாகிறது, தொழுகைக்கு நாம் அனுப்புவதில்லை. 10 வயதாகி விட்டால் தொழும்படி ஏவுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா? 10 வயசுக்கு நம்ம எங்க அனுப்புறோம்? ரொம்ப பசங்க இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலன்னு கவலையில இருக்கிறானுங்க. சிரிக்கிறானுங்க பாருங்க பசங்க, படம் ரிலீஸ் ஆகலன்னு கவலையில இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, என்றைக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா? தொழுகைக்கு போலனா அல்லாஹ் கேள்வி கேட்பான், தொழுகைக்கு போலனா நாளை கபூர்ல வேதனை இருக்கு, மறுமையில வேதனை இருக்கு. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பேசுகிறார்களா? நாம் என்றைக்காவது அவருடைய வாயிலிருந்து இதையெல்லாம் கேட்டிருக்கிறோமா? ஏன் கேட்டதில்லை? நாம் சொல்லி கொடுத்ததில்லை. சொல்லி கொடுத்தால் தானே நமக்கு வரும். எதை கொடுக்கிறோமோ அதை ரிப்பீட்டா நமக்கு வரும். நம்ம அவனை படத்துக்கு போறதுக்கு 2000 ஆனாலும் டிக்கெட் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா? போயிட்டு வாப்பா, என்ஜாய் பண்ணுவான். இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் பண்ணுவார்? அல்லாஹ் நல்லா வச்சு செய்வான். கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, நல்லா வச்சு செய்வான் அல்லாஹ் தஆலா. அதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லிக் கொடுங்கள், சஹாபாக்களை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அன்புமிக்கவர்களே, இந்த சினிமா மோகம் எல்லாம் இன்றைக்கு இந்த இளைய தலைமுறையினரை எங்கு கொண்டு போய் விடும் என்பதாக நம்மால் புரிய முடியவில்லை. அடிக்டாக இருக்கிறார்கள். அடிக்ட் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். அடிக்ட் என்பது ரொம்ப மோசமானது. ஒரு விஷயத்துக்கு அடிக்டா இருக்கிறதுன்றது ரொம்ப மோசமானது. பைத்தியம் ஆயிடுவான். தற்கொலையா மட்டும் இருக்க மாட்டான், என்ன செஞ்சிருவான்? பைத்தியம் ஆயிடுவான். அந்த பைத்திய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த பிள்ளைகளை விட்டுவிடக்கூடாது. இதற்கெல்லாம் மருந்து எங்கே இருக்கிறது? பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசலுக்கு போடா, தொழுடா,
இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த பிள்ளையினுடைய மனதில் ஈமானுடைய வளர்ச்சி அதிகமாகிறதா இல்லையா என்று நீங்கள் பாருங்கள். ஈமானுடைய ஜஸ்பாவை அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்திலே கொடுப்பான். அந்த தேர்ச்சி இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. ஈமானை பற்றி பேசக்கூடிய, தொழுகையை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு பற்றி பேசக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டார்கள். அன்புமிக்கவர்களே, இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்துங்கள். தொழுகையிலே தான் உங்களுக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது, தொழுகையிலே தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் பரிசாக இந்த இஸ்லாமிய மக்களுக்கு வாங்கி வந்து தந்தார்கள். ஆறுதல் என்பது தொழுகையிலே தான் இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், யா பிலால் அக்கிமி ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள். இதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவார்கள், தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன நபர் அப்படிப்பட்டவர்கள். பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லுங்கள். அரிஅன்னாபி, அதை கொண்டு நாங்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகிறோம். மனக்கவலையா தொழுங்கள், மனக்கவலை அல்லாஹ் தஆலா போக்குவார். பண கஷ்டத்திலையும் மன கஷ்டத்திலையும் இருக்கிறோம் என்று சொன்னால் தொழுகைதான் அதற்கு முடிவான ஒரு மருந்து, தீர்வான ஒரு மருந்து. அந்த தொழுகை இன்றைக்கு நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குது? இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கடைசியில இருக்கு தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கு, தராவி தொழுகை இருக்கு. முதல்ல 5 வேளை தொழுகை சரியில்லையே இங்க. அதற்கடுத்து தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கு, நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறது. ஃபர்லான வணக்கத்திற்கே இங்கே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம். நஃபிலான உபரியான வணக்கங்களை நாம் எங்கு செய்ய போகிறோம்? இங்கே அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை அற்புதமான ஒரு மார்க்கத்திலே படைத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். தொழுகை என்பது எல்லா விதமான நோய்க்கும் தீர்வான ஒரு மருந்து. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். தொழுகையின் அருமையை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பில்லர் ஆஃப் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தினுடைய தூண்கள் எது என்ன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண் தொழுகை, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பில்லர் தொழுகை. இந்த பள்ளிவாசல் இப்படி நிற்கிறது என்று சொன்னால் 4 பக்கங்களிலே போடப்பட்டிருக்கக்கூடிய பில்லர் தூண் தான். இந்த தூண் இருப்பதால் தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், உட்கார்ந்திருக்கிறோம், ஒரு பயம் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறோம். இது விழாது, இந்த கட்டிடம் விழாது, இவ்வளவு பேர் உட்கார்ந்தாலும் கூட விழாது. எந்த உறுதி ஏற்படுகிறது? இந்த பில்லர் கரெக்டா இருக்கு. அதனால இஸ்லாத்தினுடைய பில்லர் ஆஃப் இஸ்லாம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த 4 தூண்கள். இந்த 4 தூண்கள் நம்மிடத்தில் சரியாக இருந்தது என்று சொன்னால் பயப்பட தேவையில்லை. ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க, அல்லாஹ் மௌத்தாயிட்டானா கபூர்ல என்ன செய்வான்? ஏன் கவலைப்படுற? தொழுகை சரியாக இருந்தது என்று சொன்னால், வாழும்போது சரியாக வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் கவலை இல்லை. நல்லவர்களுக்கு மரண தருவாய் என்பது சுகமானதாக இருக்கும். தீனை அவர்கள் சுவைப்பார்கள் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. எந்த பயமும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் அந்த மரணத்தை அவர்கள் எதிர்கொள்வார்கள். நம்ம ஏதோ அமல் செய்யாட்டி தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருப்போம். எப்போ அல்லாஹ் இருப்பான்னு தெரியல, கபூரில் என்ன செய்வான்னு தெரியல, நாளைக்கு நமக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமா? அதற்கு துவா செய்யுங்க. அது துவா செஞ்சால் சொர்க்கம் கிடைச்சிருமா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அதற்குக்கே முதல்ல தொழுதாதான் சொர்க்கம். இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. தொழுகை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. சரி, நம்ம ஆண்கள் பள்ளிவாசல் இருக்கிறோம், தொழுகிறோம். இதே தொழுகையை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் சொல்கிறோமா? நம்ம ஏதோ இங்கேயோ வரோம், போறோம், தொழுகிறோம். பெண்கள் தொழுகிறதே கிடையாதுங்க பல வீடுகள்ல, இல்லங்கள்ல. தொழுகைனா என்னன்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் பல வீடுகளிலே, பல இல்லங்களிலே இருக்கிறாங்க. தொழுகை எங்க விற்கிதுன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அன்புமிக்கவர்களே, நாம் எப்படி தொழுகிறோமோ நம்முடைய பெண்களையும், பெண் பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளையும் தொழும்படி நாம் ஏவ வேண்டும், சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. எந்த மனிதர்? ஒரு மனிதர் கால் ஃபஜ்ரில் எழுந்திருக்கிறார், எழுந்து சில சொட்டு தண்ணீர்களை எடுத்து தன்னுடைய மனைவியுடைய முகத்திலே தெளிக்கிறார், தெளித்து எழுந்து தொழு என்பதாக சொல்கிறார். இந்த மனிதரை அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கிறான், இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை கொடுக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரத்தில் கணவர் தூங்குகிறார், மனைவி எழுந்து கணவனுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுந்து தொழு என்பதாக சொல்கிறார் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கிறான்.
இந்த இருவரும் சேர்ந்து எழுந்து பிள்ளைகளுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்பதாக சொன்னார் என்று சொன்னால் அந்த இருவருக்கும் அல்லாஹ்வுத்தாலா நம்ம செய்கிறான். அன்பு மிக்கவர்களே, தொழுகைக்கு முன் மட்டும் என்னைக்குமே ரெக்யூஸ்ட் கிடையாது, எந்த வித விலக்கும் கிடையாது, எந்த ரெக்யூஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. ஹஜ்ஜுக்காவது சொல்லலாம், காசு இல்லைங்க பணம் இல்லைங்க சொல்லலாம், நோம்புக்கு கூட சொல்லலாம், உடம்பு முடியல ஜுரமா இருக்கு அதனால தொட முடியல, டாக்டர் சொன்னாரு சுகர் அதிகமா இருக்கு நீ நோன்பு வச்சிருந்தா ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். நிறைய பேர்கள் சுகரை வைத்துக் கொண்டே நோன்பு வைத்திருக்கிறார்கள், அது அவருடைய ஈமானுடைய பலம். ஆனா இதற்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கிறது. ஜக்காத்து பணம் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும், ஆனா தொழுகை எப்படியா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ முடியாம படுத்திருந்தா கூட தொழுகை ஆக வேண்டும். தொழுகை நிறைய முறை இருக்கிறது. ஆரோக்கியமா இருக்கிறோமா, நின்று தொழ வேண்டும். நின்று தொழ முடிவிட்டால் உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழுவதுன்னா கீழே உட்கார்ந்து தொழுகிறது, உட்கார்ந்து தொழ வேண்டும். சில மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்திருப்பார், கீழே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேரை பயன்படுத்துகிறோம், அது தவறில்லை. ஆனால் எடுத்த எடுப்பில் அதுக்கு போயிடக்கூடாது, கீழே தான் உட்கார்ந்து தொழணும். இது மார்க்கம் சொல்கிறது. உட்கார்ந்தும் தொழ முடியவில்லை, படுத்துதான் தொழ முடியும் என்று சொன்னால் படுத்து கூட தொழுவலாம், காலை நீடியில் கூட தொழுவலாம். ஒருத்தருக்கு உடம்பு எதுவுமே அசையல, கண்ணு மட்டும் அசையுதுன்னா அதுக்கும் தொழுகை முறை இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நான் இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன். ஒரு போரில் இருக்கிறார், லொகருடைய தொழுகை வந்துருச்சு, லொகருடைய தொழுகை 4 ரக்காயத்து. ஆனால் போரில் இருக்கக்கூடியவர் 1 ரக்காயத்தாக அதை தொழ வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது 1 ரக்காயத்து லொகருடைய தொழுகை. அசருடைய தொழுகை 4 ரக்காயத், 1 ரக்காயத்தாக தொழ வேண்டும். அதுக்கு சில தொழுகை முறை இருக்கு. கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் ஜமாத்துடைய தொழுகையா தொழுகலாம். போர்ல கூட ஒருத்தர் என்ன செய்யலாம், தொழுக வைக்கலாம், பின்னாடி நின்று அவங்க பார்த்துக்கலாம், அவங்களுக்குலாம் சில அனுமதி இருக்கிறது, பார்த்துக்கிட்டே தொழுகலாம். நம்ம என்ன செய்யலாம், பார்த்துக்கிட்டே எல்லாம் தொழ முடியாது. நமக்கு தொழுகையில் சில முறைகள் இருக்கிறது. தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் என்பதாக நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தொழுகையிலே தான் இருக்க வேண்டும், கீழே தான் பார்க்கணும், நிறைய முறைகள் இருக்கிறது. எவ்வளவு போர் முனையில் இருந்தாலும் கூட தொழுகை விடக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுங்கள் சொன்னால், நம்மளாம் போர்லையா இருக்கிறோம், நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம், கடையில் இருக்கிறோம், ரொம்ப பேர் ரெஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆர்ஐபின்னு போட்டுடலாம் போல, அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வர்றது கிடையாது, தொழுவது கிடையாது. அன்புமிக்கவர்களே, தொழுகை என்பது ஒவ்வொரு ஆணின் மீதும் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. வயதுக்கு வந்து விட்டால் தொழுகை கடமை. இந்த தொழுகையை நீங்கள் வயதுக்கு வந்து தொடவில்லை என்று சொன்னால் கபரிலேயும் கேள்வி கேட்கப்படும், மறுமையிலேயும் கேள்வி கேட்கப்படும். அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் தொழுகும் போது நம்முடைய பிள்ளைகளையும் தொழ சொல்லி ஏவ வேண்டும், நம்முடைய மனைவி மக்களையும் தொழ சொல்லி ஏவ வேண்டும், நம்முடைய உற்றார்களையும் நண்பர்களையும் தொழ சொல்லி ஏவ வேண்டும். நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போனா பரவாயில்லையா, நம்முடைய நண்பருக்கு ஒன்று ஆச்சுன்னா நம்மளால துடிச்சு போயிடுவோம். ஏங்க சாதாரண நண்பர், பாலிய நண்பருங்க, நான் இல்லாம அவர் கிடையாது, அவர் இல்லாம நான் கிடையாது, ஆனா இவர் மட்டும் தொலைக்கு வருவார். அவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு, அவரையும் பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டும். நம்ம பள்ளிவாசலுக்கு வரோம், பக்கத்து வீட்டுக்காரன் வரல, நம்ம பள்ளிவாசல் வரோம், பக்கத்து கடைக்காரன் வரல, தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வரணும். அந்த சொன்னதுக்காவது அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்வான், என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஆகிய அன்புமிக்கவர்களே, நம்மின் மீது இந்த தொழுகை என்பது மிகச் சரியாக கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த மேராஜுடைய நாளிலே தான் அல்லாஹ்வுத்தாலா இந்த தொழுகையை அன்பளிப்பாக, பரிசாக, கடமையாக இந்த இஸ்லாமிய மக்களின் மீது கடமையாக்கி இருக்கிறான். அந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் கடந்ததாக இருக்கட்டும், போனதாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலங்களில் என்னுடைய காதிலே பாங்கு சத்தம் கேட்டு விட்டது என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ முடியும் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வருவேன். இல்லை என்று சொன்னால் நான் எங்கிருந்தாலும் அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுது விடுவேன் என்பதாக ஒரு ரெசர்வேஷன் எடுக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொழுகை எந்த காலகட்டத்திலும் விட்டு விடாதீங்க. தொழுகை என்பது நிறைய விஷயங்களை நமக்கு பாதுகாத்து தரும். அல்லாஹ்வுத்தாலா அந்த ஒரு வாய்ப்பை நம்முடைய இறுதி மூச்சு இருக்கு வரைக்கும் தருவானாக. இப்படி தொழுகையிலேயே நம்ம இருந்தோம்னு சொன்னா கடைசி கட்டத்தில் கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த நசீபை அல்லாஹ்வுத்தாலா நம்ம அத்தனை பேருக்கும் தத்தன்வானாக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாக்குத்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.